இது அழிவுக்கு போகும் வாசல். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். நான் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆமாப்பா, எனக்கு சொல்ற ஜாஸ்தி தான். இன்னைக்கு தெரியாது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க. வாங்க வாங்க உட்காருங்க. அவங்கதான்ப்பா நேரடிபதியே. எல்லாமே ஏற்படுது. எங்க தட்சில வச்சுக்கிறேன். அதோட இப்பதான் பாக்குறேன், நீ தெருவுல கொடா சட்டை இங்க அந்நிய பாஷையா? டேய், உன்னோட வயசு அனுமதி நான் தான் ஊந்துவேன். முன்னாடி கிளம்பி நான் எனக்கு தான் பறிச்சு அங்க போய் சந்தோஷம் நிம்மதியா இருக்கணும். அது ஒரு வருகையா உப்பு உபவாசம். நீங்க தான் உலக உப்பா இருக்கு சொன்னீங்க. ஆனா தான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாச மணி. நான் ஆண்டவர் கோசம் 3 நாள் உபவாசம் இருக்கிறேன். தானிய ஜபம் பண்ணிக்கிறேன். 40 நாள் கறி நீங்க சாப்பிடாம காய்கறியா சாப்பிடுறேன். மாசம் தசம் பாவு குடுக்குறேன். 10 வர வர கட்சி கூட காணிய போடுறேன். கட்சியில வேலையும் செய்யறேன். எல்லாம் போச்சு. கொஞ்சமா நீ நீங்க மத்தவங்களுக்கு உத்தமனா இல்லையா? என் பேரு மகாபேபு. நான் நிறைய அன்னதானம் பண்ணிக்கிறேன். நான் நிறைய காசு கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட மக்கள் காசு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கல்வி தர்மமாகவும் கொடுத்துருக்கேன். மகாபிரபுவா சிறன கண்ட பையன் பையன்ல கத்தியாச்சுனாலும் ஒருத்தன் போய் தருவான். புத்தா அப்படி போய் வாங்கிப்பா. இந்த பழம் அந்த பழம் நம்பிட்டு வாய பழம் கத்துறான். என்னப்பா உன்னை உள்ள விடலையா? தானம் பண்ண மாட்டோம் போதா, நான் உண்மையா செய்யணுமா? ஓ, இது வேறையா? சரி சரி. மகத்திரி போன மேடம் இங்க இருக்கு, வாங்க போலாம். என் பேருதான் தவறாண்டி. நான் வாரத்தானாம் சர்ச்சுக்கு போயிடுவேன். எல்லா பேரையும் அட்டன் பண்ணேன். என்ன மாதிரி அந்நிய பார்த்து போய் சாதிச்சு காலையில சர்ச்சில அந்நிய பாஷை கொயாடில வேற பாஷை. இவங்க மட்டும் உள்ள விட்டது பல்லவே பாதியாயிடும். சரி, என் பேர் இல்ல. எதிர் வீட்டுக்காரி எலிசபெத் பேரும் பக்கத்து வீட்டுக்காரி பத்மா பேர் இருக்கா? இல்ல அப்பா, என் பேரு நல்லா பரவாயில்ல. அவளுக்கு 2 பேர் பேர் இல்ல. நடக்கிறதுக்கு வாங்கடி பாருங்க கேட்கிறேன். Hey guys, take me. எல்லாம் நம்ம தான் எடுத்து போலாம். என் பேரு மீனாட்சி. உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. விசுவாசியான உங்களை ஆண்டவரோட பிரவேசிக்க, அவங்களோட ராஜ்யத்தை பிரவேசிக்க உங்களை கூப்பிடுறாரு. உள்ள போலாம். மீனாட்சி, நான் குறைஞ்சு வளர்ந்த வீர வேணா வேலையா இருக்கலாம். ஆனா ஏசப்பா, உங்களை எப்ப முழுசானா ஏற்றுக்கனோ அப்படியே என் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்க. அதை நம்புறேன் ஏசப்பா. இப்ப நான் ஏசப்பா, நான் உங்களுக்கு கொஞ்சம் தானே ஏசப்பா உண்மையா இருந்தேன். ஆனா உங்களுடைய ராஜ்யத்தை எனக்கு தெரிவிக்க பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க. நீங்க உள்ள போலாம். என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணதில்லையே. அப்படியாமா? நீ பண்ண பாவத்தை நீயே பாக்க வெயிட்டிங் லிஸ்ட்ல. ஐயா, என் பேர் கண்டமா ஐயா. நீ பாவத்தை விட்டு மனம் தெரியல. பேர் இல்ல அப்படின்னா என்ன? இந்த டிவில கூட பாடு பத்தி எதை சொன்னாங்க. நான் கூட செடியம்மா வீட்டுல பாத்துட்டேன். யோதோ இவங்கதான் செடியம்மா. ஏமா, இத்தனை நாள் உங்க வீட்டுல வேலை செஞ்சேன். ஒரு வாட்டி கூட ஏசுவை பத்தி என்று சொல்லதே இல்லையே. நீங்க சொல்லி நீங்க எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. புரியுதா? நீங்க மன்னிச்சுக்க. என்ன விட சொல்லுங்க, காப்பாத்துங்க.
உங்களால பேச முடியாது. அன்றைய காலத்தில் மௌனமாய் நான் ரட்சிப்பு வர நான் பண்ணாமல் போக முடியாது. ரட்சிப்பா அப்படின்னா என்ன? ஏன் செய்யற மாதிரி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உங்க ஃப்ரெண்டு தானே. நான் பாவம் செய்வேன். பாவம் நீ தான் எனக்கு சொல்லணும். எனக்கு தெரியாது, உனக்கு தெரியல. எனக்கு பல்லவ வாழ்க்கை இருக்கு. ரட்சிப்பை பத்தி சொல்லலையா? அவ கடந்துடுவான். செஞ்ச எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நான் ஆண்டவர் பத்தி சொல்லலையே. என் குடும்பத்து மேலே என் பிள்ளைங்க மேலதான் அன்பா இருந்தேனே தவிர ஆண்டவர் பத்தி மற்றவங்களுக்கு சொல்லலை. நான் பண்ணதப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் பத்தி சொல்லுங்க. மற்றவங்களுக்கு ஆண்டவர் பத்தி சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒருவரையும் நன்மையும் செய்யுங்க. இப்ப புரியுதா? இந்த நிலைமையில என்ன பழக்கப்பட்டதா? நாம் பூமியில போதகங்களையும் சுவிசேஷங்களையும் தீர்க்கதரிசிகளையும் உருவாக்கி இருக்கு. ஒரு 5 நிமிஷம் உங்க சர்ச்சில் உங்க பாஸ்டர் சொல்றதை நீங்க கேட்டுருந்தீங்களா? இந்த நிலைமை உங்களுக்கு புரியாது. என்ன புரியலையா? வாங்க உங்க சர்ச்சில் உங்க பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு ஈஸியா போயிடலான்ட்டு ஜெபம் பண்றோம். ஓகே, சரிதான். அதே போல நம்ம தசமபாகம் கொடுக்கிறோம், பரலோகம் போயிடலாம். காணிக்கை கொடுக்கிறோம், பரலோகம் போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் முக்கியமா தேவையான ஒரு காரியம், ஆண்டவர் எதற்காக உங்களையும் என்னையும் அழைத்தார் என்பதற்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவருடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை தெரிவிப்பதற்காக தான். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் சர்ச்சைக்கு போறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் பண்றேன், எனக்கு இதோட போதும், நான் பரலோகம் போயிடுவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இது கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவச்சனமே, என் தேவன் சொல்லுகிறார், நீ சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால், நீ சுவிசேஷ சத்தியத்தை நீ பிறருக்கு சொல்லாவிட்டால் அது என்னவாய் ஆகிவிடும் என்று சொல்லி பெரிய ஒரு கேள்வியை என் தேவன் வைக்கிறார். என் தேவன் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி இன்றும் கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்ப சுவிசேஷத்தை நீங்கள் அறிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னா, அநேக சுவிசேஷத்தை கேட்க முடியாம பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாம இன்னைக்கு அநேக தள்ளப்படுகிற சூழ்நிலை. இது நம்ம மேல விழுந்த ஒரு தலையாய கடமையா இருக்கிறபடினால சுவிசேஷத்தை அறிவித்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு வந்து நம்ம ஆண்டவருக்கு நேரத்தை செலவிடாம நிறைய இந்த உலகத்தோட காரியத்தை தான் நம்ம அதிக செலவிடுறோம். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இப்போ பாஸ்டர் கூட என்ன செய்திருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் பார்க்க ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவரோட சபைக்கு போய் நம்மளுக்கு உட்கார்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியாம நம்மளுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு எவ்வளோ வேலையை பிஸியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரோட சபைக்கு போகிறது மட்டும் இல்லை, அதில் மட்டும் நம்ம உண்மையாக இருக்க மாட்டோம். இனிமேட்டாலும் பரலோகத்தை நம்ம உள்ளாகணுமே தவிர நரகத்தை நம்ம உள்ளாகக்கூடாது. இனி ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக ஒரு ஆத்மாவை நம்ம சாகிறதுக்குள்ள ஒரு ஆத்மாவையும் நம்ம ஒருத்தராவது ரெடி பண்ணி பரலோகத்தை நம்மளோட அழைச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட கோலா இருக்கும். ஆமென். நீங்கள் எந்த வழியை தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள்? இது கடைசி காலம். காலம் இனி செல்லாது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென்.